ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மசால் பொரி. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வேர்க்கடலை 1/4 கப் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி அன்சால்ட்டட் பீனட் தான் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் பொட்டுக்கடலை 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அதையும் வேர்க்கடலையோடு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெயோட. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். நீங்கள் ஃப்ளேம் ஹையில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும். நல்லா ரெண்டுமே ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதோட வாசனைக்கு பூண்டு சேர்க்கலாம். நான் தோலோட பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டு பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பூண்டு ஃப்ளேவரோடு இருந்துச்சுன்னா நமக்கு மசால் பொரி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இடித்த பூண்டி நம்ம எண்ணெயோடு சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா இந்த பொரிக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ தட் காரம் கம்மியாக இருக்கும், நமக்கு கலர் பிரைட்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது நீங்கள் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா நமக்கு கருகி போயிடும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு இந்த சாப்பிடும் போது சால்ட்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் புளிப்பாகவும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பொரிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 கப் பொரி சேர்த்துக்கலாம். நீங்கள் பொரி ஆட் பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நமத்து போன பொரி இருக்குன்னா இதை நீங்கள் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது நமக்கு. மசாலாஸ் பொரியில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நமக்கு ஃப்ளேவர் பேலன்ஸ் ஆகிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன், சர்க்கரை, சுகர் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு டீயோடு இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அட்டகாசமான மசால் பொரி ரெடி. இதை நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு பிரேக் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கலாம். ஆர் ஈவினிங் ஸ்நாக்கிங்க்கு நீங்கள் ஸ்நாக் பண்ணி இதை சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி தான். அது கிறிஸ்பியான பொரி இருந்துச்சுனாலே நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.